புதன்கிழமை அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக கூட்டாளர்களின் இறக்குமதிகளுக்கு 20% நிலையான சுங்க வரியை விதித்தார். இது பிரசல்ஸில் சில புரிந்து கொள்ளக்கூடிய கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் சில வகைகளில் அமெரிக்காவின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சில அபாரமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும். எனவே இந்த வீடியோவில் ட்ரம்ப் குறுகிய காலத்தில் சில துன்பங்களை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் இது ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு உண்மையில் சிறந்ததாக இருக்கக்கூடும் என்பதை விளக்கலாம். முதலில் ட்ரம்ப் சுங்கப்போர்கள் குறுகிய காலத்தில் சில துன்பங்களை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஐரோப்பா அமெரிக்காவுக்கு பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. மேலும் ட்ரம்ப் விதித்த 20% சுங்கவரி இந்த பொருட்களின் தேவையை குறைக்கும். மேலும் அமெரிக்க நுகர்வோர் உலகில் மிக அதிகமாக பொருட்களை வாங்குகின்றனர். எனவே மற்ற எந்த நாடும் அமெரிக்காவை மாற்ற முடியாது. ட்ரம்ப் சுங்கப்போர்கள் உருவாக்கும் நிச்சயமற்ற தன்மை மற்ற இடங்களிலும் நுகர்வோர் தேவையை குறைக்கும். மேலும் ட்ரம்ப் சீனாவுக்கு விதித்த 54% சுங்கவரி சீன நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் விற்பனை செய்ய முடியாததால் அவர்கள் தங்கள் பொருட்களை ஐரோப்பாவுக்கு மாற்றுவதை ஏற்படுத்தி ஐரோப்பிய போட்டியாளர்களுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் நடுத்தர மற்றும் நீண்ட காலத்தில் ட்ரம்ப் ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு நன்கு உதவக்கூடும் என்று கருதுவதற்கு 5 காரணங்கள் உள்ளன. முதலில் ட்ரம்ப் உருவாக்கிய நிச்சயமற்ற தன்மை அமெரிக்காவை முதலீடு செய்ய முடியாத இடமாக மாற்றியுள்ளது. மேலும் இந்த பணம் சில அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மாற்றப்படலாம். இது ஏற்கனவே ஐரோப்பிய பங்குகள் அமெரிக்க பங்குகளை விட சிறப்பாக செயல்படுவதற்கான காரணமாகும். இரண்டாவது, மனித மூலதனம். சுருக்கமாக அமெரிக்கா வாழவும் வேலை செய்யவும் குறைவாக ஈர்க்கக்கூடிய இடமாக மாறுகிறது. மேலும் ஐரோப்பா இதன் மூலம் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பும் புத்திசாலி மக்களை ஈர்க்க முடியும். இது ஐரோப்பிய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். மூன்றாவது, ட்ரம்ப் விதித்த சுங்க வரிகள் ஐரோப்பாவை மீண்டும் தொழில்மயமாக்க உதவக்கூடும். ட்ரம்ப் சுங்க வரிகள் நிறுவனங்களை அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் அமைக்க தூண்டுவதாக இருந்தாலும் அவை தவறாக வடிவமைக்கப்பட்டதால் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே தொழில்துறை நிறுவனங்கள் நிலையான வணிக சூழலை விரும்பி ஐரோப்பாவை தேர்வு செய்யக்கூடும். நான்காவது, ட்ரம்ப் ஐரோப்பிய கொள்கை நிர்ணாயகர்களை உள்நாட்டு தேவையை அதிகரிக்க தூண்டக்கூடும். இது ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை ஏற்றுமதியிலிருந்து உள்நாட்டு தேவைக்கு மாற்றி எதிர்காலத்தில் மேலும் நிலைத்தன்மையாக்கும். ஐந்தாவது, யூரோ உலகின் காப்பு நாணயமாக ரிசர்வ் கரன்சி டாலரை மாற்றக்கூடும். ட்ரம்ப் விதிக்கும் சீரற்ற பொருளாதார கொள்கைகள் டாலரின் நிலையை பாதிக்கக்கூடும். மேலும் யூரோவை பலப்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற உதவும். எனவே ட்ரம்ப் விதிக்கும் சுங்கவரிகள் மற்றும் கொள்கைகள் ஐரோப்பாவுக்கு சில துன்பங்களை ஏற்படுத்தினாலும் அவை கண்டிப்பாக சில முக்கிய பொருளாதார வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. இந்த யோசனை ஆரம்பத்தில் நியாயமானதாக தோன்றலாம், ஏனெனில் அமெரிக்காவின் வரிகள் பல்வேறு நாடுகளின் வரிகளை விட குறைவாக உள்ளன. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஒத்திகை ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக விதிக்கப்படுமா அல்லது நாடு முழுவதும் பரவலாக வருமா என்பதில் குழப்பம். அமெரிக்க வரி அட்டவணையில் 13,000க்கும் மேற்பட்ட தனித்தனி பொருட்கள் உள்ளன. உலகில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் அமெரிக்கா வர்த்தகம் செய்கிறது. இதன் மூலம் 2.6 மில்லியன் தனித்தனி வரி விகிதங்களை நிர்வகிக்க வேண்டிய நிலை ஏற்படும். முன்னொரு காலத்திலேயே ஹென்றி கிசிஞ்சர் கூறியது, அமெரிக்காவின் எதிரியாக இருப்பது ஆபத்தானது, ஆனால் அமெரிக்காவின் நண்பனாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. இது சரியாக பொருந்தும், ஏனெனில் ட்ரம்பின் அறிவிப்பு மொத்த உலக வர்த்தக அமைப்பையும் பாதிக்கிறது. இதில் என்ன நடக்கப் போகிறது? அதற்காகவே நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.